அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள், உழவர் திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. 143 பேருக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. பிக் பாஸ் மடி ரெகுலேட்டி ஒரு 500 சப்ஸ்கிரைபராவது ரீச் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பணப்பெட்டி எடுத்துட்டாரா முத்துக்குமார்? பெரிய ப்ரொமோவாக இருக்குது, ரொம்ப சஸ்பென்ஸாக வேறு இருக்குது. 24/7 வேறு இன்னும் போகலை. அப்படி முழுக்க முழுக்க பணப்பெட்டி எடுத்துட்டாருன்னா அதுக்கு காரணம் மிஸ்டர் ரவீந்திரனும் மிஸ்டர் சிவகுமாரும் தான். 2 பேரும் தான் உடையில் பூந்து கேமை கழிச்சிட்டாங்க. 2 பேரும் தான். நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஐயோ இதே நான் பெரிய சரி நேற்றுக்கு எபிசோட் பார்ப்போம். நேற்றுக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சு. மிஸ் தர்ஷிகா தான் நேற்று ஹைலைட்டு. மிஸ் தர்ஷிகா அந்த கான்வர்சேஷன் பயங்கரமாக நல்லா போயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுங்களும் அந்த மாதிரி இருந்துட்டா உண்மையாக ஸ்மூத்தாக அழகாக போச்சு. கடைசியில் ஏதோ சரி ஓகே, நம்ம இப்போ கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோன்னா ஒரு ஒரு 10 நாள் பழகிறது இல்லையா, ஃபோன் மூலியமாக பேசுறது இல்லையா, இந்த மாதிரி தான் எதுவும் டேட்டிங் வரல, இந்த மாதிரி தான் எதுவும் பிடிக்கல. சரி ஓகே, பிரேக்கப் ஆகிடுச்சு, தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நேற்று அந்த கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக தான் மூச்சை போட்டு இழுத்து கடைசியாக தான் வந்து மிஸ்டர் விஷால் வந்து சாரி கேட்டார். அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் சாச்சனாவோட அழுகெல்லாம் இன்னும் தேவையில்லாதது. மிஸ்டர் உண்மையாக இன்றைக்கி பெட்டியை தூக்கி எடுத்துகிட்டு போடாருன்னு அந்த ப்ரொமோவில் காட்டின மாதிரி அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மிஸ்டர் ரவீந்திரனும் மிஸ்டர் சிவகுமாரும் தான். 2 பேரும் தான் வந்து முழுக்க முழுக்க காரணமே. என்ன ஆச்சுன்னே தெரில இப்போ. சரி ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. ஒரு 500 சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.